ஹலோ யூவர்ஸ், வெல்கம் டு த கேஎஸ் ட்ராமாஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா மை டீமன் கொரியன் ட்ராமா பார்ட் 15 தான் கைஸ் பார்க்க போகிறோம். லாஸ்ட் எபிசோடு பார்க்காதுங்க, டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துடுங்க கைஸ். சரி வாங்க கைஸ், நம்ம ரீக்காப் பார்க்கலாம். கோவாங் ஆஃபீஸில் இருக்க டைம் கிளாக்கில் அப்படியே நின்று ஸ்டாப் ஆகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ டோயும் கோவாங்க தூங்கிட்டு இருக்காங்க. கரெக்டாக கோவாங்க ஃபஸ்ட்டு ஏஞ்சி டோயை பார்த்துட்ருக்கான். இதுதான் லவ் ஃபீலிங்ஸா, இதெல்லாம் ஏன் மனுஷங்கிட்ட இப்படிலாம் வருது சொல்லி டோயை ரசித்து அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு டோய் முழிச்சிட்டு என்ன இப்படி பார்த்துட்ருக்க சொல்கிறாங்க. ஒன்றே இல்லை, நான் நார்மல் தான் பார்த்து சொன்னபோது நான் எதாவது தூங்கிட்டு இருக்கும்போது கொரட்டை விட்டேனா சொல்லி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, அப்படி விட்டாலும் எனக்கு கவலை இல்லை, நான் சந்தோஷமாக தான் இருப்பேன் சொல்கிறான். உடனே சரி எனக்கு பசிக்குது, சீக்கிரவா நம்ம வெளியே போய் எங்கேயா சாப்பிட்லாம் சொல்கிறான். உடனே டோயும் உனக்கு பசிக்குதா, நீ காலையில் எழுந்தோடனே மார்னிங் ஏதாவது டீ காஃபி தான் குடிப்பேன்னு நினச்சேன்னு சொல்கிறாங்க. உடனே கோவாங்க நான் தான் ஹியூமன் ஆகிட்டேன்ல பசிக்கும்ல சொல்கிறான். அதுக்கப்புறம் இப்போ 2 பேரும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. எங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டு ஒரு பிளைண்ட் டேட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் தான் இது. டோய் நம்ம போன டைம் மாதிரிலாம் ரெஸ்டாரண்ட் ஃபுல்லாக புக் பண்ணல, எனக்கே இப்போ தான் புரியுது. நம்ம சுற்றி நிறைய பேர் இருக்காங்க, நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கோம். இங்கே நான் ஃபீல் நல்லா இருக்குல்ல சொல்கிறான். வெயிட்டராக வந்து நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னு கேட்டால் உடனே கப்புள் சாப்பிட்ற மாதிரி எதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா எத்தனை வாங்க சொன்னேன். அது எதுவுமே இல்லை, கிறிஸ்மஸ் அதுமாதிரி சீசன் டைமில் தான் நாங்கள் எத்தனை வருவோம் சொல்கிறாங்க. உடனே இப்போ விட்டால் வெயிட்டர்கிட்ட சண்டையை போடுவான் போல். இதான் உங்களுக்கு தேவையான ஃபுட் ஆர்டர் பண்ணுறாங்க. வெயிட்டரும் அங்கே வந்து கிளம்புறாங்க. உடனே கோவாங்க புலம்ப ஆரம்பிக்கிறான். இது என்ன ரெஸ்டாரண்ட்டு, இது கிறிஸ்மஸ் சீசன் டைமில் தான் இவெல்லாம் ரெடி பண்ணுவேன் சொல்கிறாங்க. நான் டீமன் எப்படி இதெல்லாம் நான் கொண்டாடுவேன் சொல்லி பேசிகிட்டு இருக்கான். பேசிகிட்டு இருக்கும்போதே பக்கத்தில் யாரோ தொன்னு பேசிகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. யாரும் அங்கே இருக்காங்க பார்த்தா இதுக்கு முன்னாடி டோய்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் பிளைண்ட் டேட்டில் அவன் தான். இவனுக்கு யாரும் செட் ஆகலை போல். அதனால் ஒரு பொண்ணை கூப்பிட்டு வச்சு அந்த பொண்ணுக்கிட்ட கடலை போட்டுட்ருக்கான். உடனே அவன் என்ன சொல்கிறான்னா, இதுக்கு முன்னாடி ரிச்சான ஒரு பொண்ணை பார்த்தேன், அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிக்கோ என்று சொல்லிருந்துச்சு. ஆனால் எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ண நாய் மாரி சுற்றிட்டு இருக்கணும் அவங்க பின்னாடியே சொன்னான். உடனே கோவங்க டென்ஷன் ஆகிட்டு, ஆமாம்மா நீ நாய் மாரி சுற்றினா கூட பரவாயில்ல, ஆனால் நீ நாய் மாரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி மூந்து பாப்பையே சொல்லி கலாச்சிட்டு இருக்கான் அவங்க முன்னாடியே. உடனே அதை கேட்டுட்டு அவன் உடனே டென்ஷன் ஆகிட்டு இல்லை இங்கே வேணாம், இங்கே நிறைய பேர் இருக்காங்க, நம்ம வேறு எதாவது இடத்துக்கு போகலாம், அந்த டேபிள் கூட நான் புக் பண்ணுறேன், என்கிட்ட நிறைய காசு இருக்குது சொல்லிட்டு போனான். உடனே கோவாங்க டென்ஷன் ஆகிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட எப்படி சீன் போடுறான் பாரு, நான் உன் கை தான், நான் என் பவரை வச்சு அவனை எதாவது பண்ணுற சொன்னேன். டோய் அதெல்லாம் இருக்கட்டும், நான் இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு லீவ் போடலாம் இருக்கேன், இன்றைக்கி 2 பேரும் சேர்ந்து எங்கேயா வெளியே போகலாமா சொல்கிறாங்க. அப்படியே கட் பண்ணாங்கன்னா கோவாங்க டோயும் இப்போ பார்க்கில் தான் இருக்காங்க. உடனே டோய் பேச ஆரம்பிக்கிறா. கோவாங்க எனக்கு இப்போலாம் ஒர்க்கு போகவே பிடிக்க மாட்டேங்குது சொன்னோன்னே உடனே கோவாங்க நீ தான் சொல்லுவேன் எனக்கு என் வேலை செய்யறது ரொம்ப பிடிக்கும்னு சொல்லும்போது, ஆமாம் கோவாங்க அதெல்லாம் இப்போலாம் எனக்கு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணது தான் பிடிக்குது சொன்னோன்னே கோவாங்க அவளை பார்த்து சிரிக்கிறான். உடனே கோவாங்க மனுஷங்களாம் அப்பப்போ டேட்டிங் சொல்கிறாங்களே அப்படின்னா என்னதுன்னு கேட்குறான். உடனே டோயும் அது ஒன்றும் இல்லை, 2 பேர் சேர்ந்து டின்னர் லஞ்ச் சாப்பிடுவாங்க, அது பேர் தான் சொன்னேனே. ஒன்று அப்படியா சரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது திடீர்னு அங்கே பார்க் கால் பண்ணுறான். பாஸ் நான் உங்கள் வீட்டு வெளியே தான் இருக்கேன், சீக்கிரம் வந்து கதவு தரங்க, நான் ரொம்ப நேரமாக தட்டிகிட்டு இருக்கேன் சொல்லிட்டு இருக்கான். உடனே கோவாங்கோ நான் வெளியே இருக்கேன், நான் வெளியே சும்மா சுற்றி பார்க்க வந்திருக்க டோய் கூட, இப்போதைக்கு நீ கதவு தட்டினாலும் யாரும் வரமாட்டாங்க சொல்லி கலாச்சிட்ருக்கான். உடனே என்னது இப்படி சொல்கிறாங்க சொல்லி ஓடிச்சிட்ருக்கான். உடனே 2 பேரும் நடந்து போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு சைக்கிள் இருக்குது, அதில் 2 பேரும் உட்காந்து ஓட்டுற மாதிரி இருக்குது. உடனே இது என்னது சைக்கிள் தெரியுது ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சொன்னேனே. ஒன்று டோயும் இதான் 2 கப்புள்ஸ் போகிற மாதிரி சைக்கிள் சொன்னேனே. ஒன்று சரிவா நம்மளும் போயிட்டு வரலாம் சொல்லி 2 பேரும் போகிறாங்க. இது நல்லா இருக்கே சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டே இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறாங்க, இது ஜாலியாக இருக்குன்னு. அப்போ போயிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு போட்டெல்லாம் இருக்குது, அங்கே போட்டு பார்த்தாலும் இதேமாரி தான் இருக்குது. ஒன்று கோவாங்க பார்த்துட்டு அது பாரு அதுவும் ட்ரை பண்ணலாமா சொல்லி போகிறான். உடனே 2 பேரும் ஷாக்காகி பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாம் ஜாலியாக இருக்குது, இப்போ தான் நான் பார்க்குறேன் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உனக்கு கடவுள் பிடிக்குமா, நீ கடவுள்லாம் பார்த்துருக்கே சொல்லும்போது உடனே கோவாங்க நான் கடவுள்லாம் பார்த்தது கிடையாது, ஆனால் அவங்க ஒரு பாஸ் மாரி, எனக்கு நான் அவங்க சொல்கிற வேலையை நான் செய்வேன், அவங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு சர்வர் மாரி இருப்பேன், உனக்கு பிடிக்குமா சொல்லி இப்போ உனக்கும் மேலே ஒரு பதவியில் ஒருத்தவங்க இருக்காங்க உன் பாஸ், உனக்கு அவங்கள பிடிக்குமா சொல்லி கோவாங்க கேட்குறான். பிடிக்காது சொல்கிறாங்க. உடனே கோவாங்கோ நான் 200 வருஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன், எனக்கு இந்த மனுஷங்களாம் பார்க்க எனக்கு ஃபஸ்ட்லாம் காமெடியாக இருக்கும், இப்போலாம் நார்மலாக இருக்க சொன்னேன். ஒன்று டோயும் உன்னை காடாக உருவாக்குனாங்கன்னு சொல்லும்போது, ஆமாம் என்னை காட் தான் உருவாக்குனாங்க, முதல்ல காடு இருக்குது எங்களை உருவாக்குனாங்கன்னா மனுஷங்க கூட ஒரு ஃப்ரெண்டாக ஒரு பாடி கார்டாக இருக்கிறதுக்கு தான் உருவாக்குனாங்க. ஆனால் வர சில டீமன்ஸ்லாம் அவங்களுக்கு தந்த வேலை பார்க்காம இஷ்டத்துக்கு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தந்த வேலை ரொம்ப ஈஸிலாம் கிடையாது, ரொம்ப கஷ்டம் சொல்லும்போது டோய் உடனே கோவாங் கையை பிடிச்சி நீ எனக்கு நீ ஒரு காடின்னு சொல்கிறாங்க. இங்கே பேசலாம் யாரோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க, அது யாருன்னு தெரியல.
தெரியல. உடனே ஃபோட்டோ அங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க. அங்கே ஜூஸ்லாம் ஆர்டர் பண்ணுறாங்க. அதை பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு கோவாங்க்கு என்னாச்சு தெரியல. டோயை பார்த்து நான் உனக்கு கிட்டின்னு கூப்பிடுவா சொல்லி கேட்குறான். உடனே டோயும் இவன் எங்கேருந்து புதுசு புதுசாக கண்டுபிடிக்கிறான்னு சொல்லி ஓடிச்சிட்ருக்காங்க. அதையும் யாரோ ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. அது யார் பார்த்தா ஸ்வாங்கு தான். ஸ்வாங் அவ்வளோ பெரிய ஆள்லாம் கிடையாது. அவங்க ஃபோட்டோ எதிரே பார்த்துட்டு நம்ம சூப்பராக ஃபோட்டோ எடுக்கிறோமே, நம்ம சரியான ஃபோட்டோகிராஃபர் போல், நம்மளுக்குள்ளேயே ஒரு திறமை இருந்துச்சு போல் சொல்லிகிட்டு இருக்காங்க. டோய்க்கு உண்மையாக சந்தேகம் வர மாதிரி இருக்குது. யாரோ நம்மளை நோட்டீஸ் பண்ணுற மாதிரி இருக்க மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, நினச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் கேஷுவலாக விட்டுடுறாங்க. அப்புறம் ஈவினிங் ஆகுது. உடனே கோவாங்கோ பேசிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. 2 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஏன் அந்த போட்டில் உட்காரலாம் சொல்லும்போது நீ வேணாம் சொன்ன தெரியல, அடுத்த வாட்டி நம்ம கண்டிப்பாக அங்கே போய் உட்கார சொல்கிறான். உடனே திடீர்னு பார்த்தா ஒரு பாட்டு ப்ளே ஆகுது. அது என்ன பாட்டுன்னு தெரியல. உடனே அவங்களுக்கு திடீர்னு ஞாபகம் வருது, அந்த கில்லர் வரதுக்கு முன்னாடி இதே பாட்டு தான் ஓடி இருந்துச்சு. அவன் தான் ப்ளே பண்ணான். அவன் திருப்பி வந்துட்டான்னு சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா அங்கே வந்து ஒரு லேடி வராங்க. அந்த லேடி பார்த்தா அவங்க ஃபோனில் ரிங் அடிச்சிருக்கு போல், ரிங்டோனு. அந்த பாட்டு தான் ஓடி இருக்குது. உடனே கோவாங்கோ அது நல்ல பாட்டு தான், அந்த கில்லர் பண்ண வேலையால் நம்மளுக்கு இதுமாதிரி ஆயிடுச்சு சொல்லிகிட்டு இருக்கான். உடனே டோயும் ஆமாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே டோய் எனக்கு ஒன்றுமே பயமாகவே இருக்குது இந்த பாட்டெலாம் கேட்டால், என்ன பண்ணுறது தெரில சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ மியூசிக் பிளேயரில் பாட்டு ஓடிட்டுருக்கு. திடீர்னு கோவாங் வந்து அந்த பாட்டை நிறுத்திட்டு அந்த டோய்க்கு பயங்கரம் பிடிக்காத பாட்டை ஓட வைக்கிறான். உடனே டோயும் எதுக்கு இந்த பாட்டு ஓட வைக்கிற கேட்கும்போது இல்லை எனக்கு பிடிச்ச பாட்டு, அந்த பாட்டு எனக்கு பிடிக்கல, இந்த பாட்டுக்கு நம்ம வேணால் டான்ஸ் ஆடலாமே சொல்லிகிட்டு இருக்கான். உடனே டோயும் எனக்கு பயமாக இருக்க சொல்கிறாங்க. உடனே கோவாங்கும் அதெல்லாம் பயப்படாத சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க 2 பேரும் பால்கனியில். அப்புறம் கோவாங் சொல்கிறான் இது மட்டும் இந்த பாட்டு ஓடும்போது அந்த கில்லர் பற்றி உனக்கு ஞாபகம் வரக்கூடாது, நம்மளை பற்றி தான் ஞாபகம் வரணும் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அந்த பாட்டு ஓடிட்டுருக்கு. இப்போ அப்படியே பார்த்தா ஸ்வாங்கு அவங்கள வாட்ச் பண்ணுறதுக்கு வந்திருப்பாங்க கார்லேயே. பார்த்தா கார்லேயே அவங்க பார்த்து தூங்கிட்டு இருப்பாங்க போல், டயர்டாக இருக்குன்னு. அவங்க 2 பேரும் நோட் பண்ணிருந்து நம்ம டைம் தான் வேஸ்ட் போல், நம்ம எங்கேருந்து கிளம்பலாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அங்கே சீக்கு கால்ஃப் தான் ஆடிட்டுருக்கான். அவனுக்கு சாதகமாக பேசுறதுக்கு ஒரு டீமை ரெடி பண்ணி வச்சுருக்கான். அவங்கள மிரட்டிவே வச்சுருக்கான். எனக்கு ஏன் இத்தனை நாளாக எனக்கு ஆகுது, சீக்கிரமாக இந்த போஸ்ட் எனக்கு தாங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கான் ஓட்டு போட்டு. உடனே நீங்கள் தரலன்னா என்ன நடக்கும் தெரியல சொல்லி மிரட்டிட்டு இருக்கான் அவங்கள. இதை பார்த்தா பையன் மியாங்கும் அங்கே தான் இருக்கான். உடனே அங்கே இருக்கவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க சீக்கிட்ட. உங்களுக்கு அப்புறம் உங்கள் பையன் தானே சேர்மன் ஆக போகிறான் கேட்டோன்னே, இல்லை அது கண்டிப்பாக கிடையாது, எங்கள் அம்மா எனக்கு சொல்லி தந்திருக்காங்க, நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணால் கண்டிப்பாக ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்கணும்னு. அது உடனே என் பையனுக்கு கற்றுக்கணானா தெரில, நான் கண்டிப்பாக அவனுக்கு சொல்லி தருவேன் சொல்லிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவன் நினச்சி பார்க்குறான் பாஸ்டில் நடந்த விஷயம்லாம். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா அப்போது சீக்கு வந்து வீட்டுக்கு லேட்டாக வரான் போல். உடனே மேடம் ஜி என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் இப்படி ஆகுது சொல்லி அவங்களே சொல்லி திட்டிகிட்டு இருக்காங்க. உடனே இப்போ அப்படியே ப்ரெசண்ட்டுக்கு வரான். உடனே நம்ம அம்மா ஏன் நம்மளை எதிர்த்தாங்கன்னா அவங்களே பிடிக்கல, அதனால தான் அவங்க பெற்ற பசங்களே அவங்களுக்கு பிடிக்காம டோயை போய் அவங்களுக்கு பிடிச்சிருந்தது சொல்லி அப்படியே சமாளிச்சிட்டு இருக்கான். எனக்கு அப்புறம் நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் மியாங்க சொல்லி பேசிகிட்டு இருக்கான். அப்போ திடீர்னு ஏதோ மெசேஜ் வருது. பார்த்தா அது என்ன ஃபோனுக்குன்னா மியாங் கிட்ட இருக்க ஃபோனுக்கு தான். இன்னொரு ஒரு மொபைல் வச்சுருப்பான்ல அந்த மொபைலுக்கு தான் வருது. உடனே சீக்கும் இது என்னது கேட்கும்போது இது என்னோட பர்சனல் யூஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன், அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சொல்லி அவங்க அப்பாவே திட்டுறான். இப்போ அந்த கில்லரை காமிக்கிறாங்க. அந்த கில்லரோட பாஸ்கிட்டேருந்து எதுவும் இல்லை, அந்த கில்லர் தான் மெசேஜ் அனுப்புகிறாங்க பாஸ்கிட்ட. பாஸ் என்னை சீக்கிரம் என்னை காப்பாற்றுங்க, அவன் கண்டுபிடிச்சிட்டானா என்னை கொன்றுவான், நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் சொல்லும்போது அந்த பாஸும் என்ன பண்ணுறான்னா ஒன்றுமே பண்ணாமல் அவன் சிகரெட் பிடிச்சிட்ருக்கான். அந்த சிகரெட் பிடிக்கிற பாக்ஸு பேர் கூட டெவில் தான். இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா மார்னிங் டோய் கார்லேயே ஏஞ்சி வெளியே பார்த்துட்ருக்காங்க. அப்போ கோவாங் வந்து என்ன காலையிலே ஏஞ்சிட்ட போல் சீக்கிரமாகவே சொல்லி பேசிகிட்டு இருக்கான். நேற்று லீவ் போட்ட மாதிரி இன்றைக்கா கொஞ்சம் லீவ் போட முடியுமான்னு சொல்லி கேட்டுட்ருக்கான். ஒன்றுடோ ஏன் அதெல்லாம் கண்டிப்பாக முடியாது, இதுக்கு மேலே லீவ்லாம் கிடையாது சொல்லிகிட்டு இருக்காங்க. இப்போது ஷென்கிட்டேருந்து கால் வருது, நம்ம எல்லாமே இந்த சிவிக்கு பேரில் மாற்றிட்டோம், அந்த பத்திரத்தெல்லாம் நீங்கள் வந்து சைன் மட்டும் போட்டால் போதும் சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க ரெடி ஆகிட்டு நான் சொல்லுறதை கேளு சொல்லிகிட்டு இருக்கான். நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க, நான் சொல்லுறதை கொஞ்சாச்சும் நீ காது கொடுத்து கேட்குறியா, இப்போ கூட என் உடம்பு இப்போ கொஞ்சம் ரிகவர் ஆகிருச்சு, இப்போ கூட நம்ம போய் எதாவது கேட்டு போராடலாம் சொல்லிட்டு இருக்கும்போது டோயும் இல்லை கோவாங் இப்போ நீ நல்லா இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும், நீ நல்லா இருக்கனால தான் நான் எல்லாம் பண்ணுறேன், நீ இத்தனை வாட்டி நீயே சொல்லியிருக்க நம்மளுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வேணும்னா நம்ம சாக்ரிஃபைஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த விஷயம் கிடைக்கும் சொல்லியிருக்கேன், இப்போ நான் அதான் பண்ண போகிறேன், உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு பார்த்தா சரி நம்ம வா அங்கே டெலிபோர்ட் ஆகி போகலாம் சொல்லி உடனே டோய் சொல்கிறாங்க. உடனே கோவாங்க சமாளிக்க பார்க்குறான். இல்லை இப்போவே போனோம் சொல்லி உடனே கோவாங்க டோய்க்கை
பிடிக்கிறான். பிடிச்சிட்டு இருக்கும்போது பார்த்தா கரெக்டான டைமில் அவனோட பவர் வந்து யூஸ் ஆக மாட்டேங்குது. இது என்னடா யூஸ் ஆக மாட்டேங்குது சொல்லி திருப்பி கொஞ்சம் கிரிப்பாக பிடிக்கிறான் கையை. பார்த்தா அப்போ கூட இந்த பவர் யூஸ் ஆக மாட்டேங்குது. இதுவே பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு வெளியே வந்து சேன் வரான். சேன் வந்து உள்ளே வந்தோடனே கோவாங்க டோயும் கையை பிடிச்சிருக்கு பார்த்துட்டு உடனே கோவாங்க கிட்ட நான் கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியே போக முடியுமா சொன்னேன்னு கோவாங்க டென்ஷனாக வெளியே போகிறான். உடனே அங்கே ஜூஸ் போடலான்னு அங்கே வந்து ஒரு பேக்கெட்டை பிரிச்சுட்டு இருக்கான். அந்த ஆஃபீஸில் இருக்க 3 ஸ்டாஃப் வந்து இப்போ தானே இவருக்கு வந்து செஸ்ட்லேயே கட்டிப்பட்டு இப்போ தானே இறக்குற மாதிரி போனார், அதுக்குள்ளேயே இப்படி ரிக்கவர் ஆகி நிற்கிறாரு. மினிமம் ஹியூமனுக்கு இது மாதிரிலாம் ஆச்சுன்னா மினிமம் 2 மந்த் 3 மந்த் ஆச்சு ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க. இவர் எப்படி இருக்கோலே சீக்கிரமாக வந்தார். ஒரு வேளை அவர் குடிக்கிற அந்த ஜூஸ் அந்த காஃபி தான் காரணமாக இருக்குமோ, வாங்க நம்மளும் போய் குடிக்கலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. உடனே கோவாங்க திருப்பி அங்கே ஜூஸ் குடிச்சிக்கிட்டே வெளியே போனோடனே உடனே அந்த 3 பேரும் வந்து அவன் எப்படி மெத்தடில் பண்ணானோ அதேமாதிரி ஜூஸ் போட்டு குடிச்சிட்டு இருக்காங்க. உடனே இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா இங்கே சேனையும் டோயும் தான் காமிக்கிறாங்க. உடனே அன்றைக்கி ஓட்டிங்க்கு என்ன வர வேணாம் சொன்னேன், அதோட நான் மீட் பண்ணலையே, அதனால் நான் என்ன பேசலான்னு சொன்னேன், நான் சும்மா தான் சொன்னேன் இது முக்கியமான விஷயம்னு. இப்போ சொல்லி பேசிட்டு இருக்கும்போது உடனே சேன் வந்து டோய் கையில் இருக்க டேட்டூவை பார்க்குறான். உனக்கு ஞாபகம் இருக்கா, ஒரு வாட்டி நம்ம யூஎஸ்க்கு போனோம், உன்னை ஒரு வாட்டி நான் டேட்டூ போட சொன்னேன், அப்போ இல்லை எனக்கு ஊசியை பார்த்தா பயம், நான் டேட்டூலாம் போட மாட்டேன் சொல்லியிருந்தேன், இப்போ மட்டும் டேட்டூ போட்டிருக்கு கேட்கும்போது அப்போ நான் சின்ன பொண்ணு, அப்போ எனக்கு எதுவும் தெரியாது, இப்போ நான் லேட்டஸ்ட்டாக தான் டேட்டூ போட்டேன், இப்போ எனக்கு எந்த பையனும் தெரியல சொல்லி சமாளிச்சிட்டு இருக்காங்க. உடனே டோயும் சரி ஓகே சேன் கிளம்பு சொல்கிறாங்க. உடனே ஆமாம்மா நான் வந்த வேலை முடிஞ்சிச்சு நான் கிளம்புற சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டாக கோவாங்க ஜூஸ் வச்சுக்கிட்டே வெளியே வரான். உடனே அங்கே சேனோ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் வெளியே வா கூப்பிட்றான். இவன் எதுக்கு நம்மளுக்கு டோயை பார்க்க வரோன்னு சொல்லிட்டு எப்போ தான் நம்ம கூட பேசலாம் சொல்கிறான் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ வந்து வெளியே வந்து உட்காந்துருக்கும்போது இப்போ தானே உனக்கு அடிபட்டுச்சு, அதுக்குள்ளேயே இப்படி உட்காந்துட்டு இருக்க சொல்லும்போது உடனே கோவாங்க ஆமாம்மா எனக்கு கொஞ்சம் ஹீலிங் பவர்லாம் கொஞ்சம் அதிகம் தான், அதனால தான் நான் இப்படி சீக்கிரமாக சரியாகி உட்காந்துருக்கேன் சொல்லும்போது உடனே சேனோ வேம்பேர்ஸ்லாம் அவங்களுக்கு ஹீல் ஆகும்னா மற்றவங்க ரத்தத்தை குடித்து வாழ்ந்து ஹீல் ஆகிடுவாங்க சொன்னோன்னே உடனே கோவாங்க இந்த வேம்பேர் சொல்கிறியா, நீனா ரொம்ப ஃபேண்டஸியாக படம் பார்ப்ப போல், உனக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக கேட்கும்போது உடனே எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது, எனக்கு ஓ மேலே தான் இன்ட்ரெஸ்ட் சொல்லணுன்னே உடனே கோவாங்க பயந்து அப்படியே ஒரு 7 அடி தண்டி போகிறான். என்னடா இவன் வந்து ஒரு ரெயின்போவாக இருப்பானோன்னு உடனே என்ன இப்படிலாம் பேசுகிற சொல்லி கேட்கும்போது இல்லை நான் நார்மலாக சொன்னேன், ஒன்றே சொல்லும்போது ஒன்றே ஏதோ தப்பாக நடக்குது, ஏன்னா டோய் உனக்காக நிறைய விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணுறா, அதனால தான் நான் கேட்குற சொல்லும்போது ஒன்றே கோவாங்க அவள் வந்து இப்போ தப்பாக பண்ணல, இப்போ தான் கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்கா, அவளுக்கு ஃபுல் சப்போர்ட் நான் தருவேன், உன்னால் தர முடிஞ்சாத்தா இல்லாட்டி போய் இந்த மாதிரிலாம் கேட்டுட்ருக்காரு என்கிட்ட கேள்விலாம் சொல்லி திட்டிகிட்டு இருக்கான் கோவாங்க அவகிட்ட. உடனே சரி நான் கிளம்புறேன், உங்ககிட்ட பேசியிருந்தா எனக்கு டைம் தான் வேஸ்ட்டு சொல்லி கோவாங்க கிளம்புறாங்க. உடனே இப்போ டோயை தான் காமிக்கிறாங்க. இப்போ அந்த கம்பெனிக்கான எல்லாத்தையும் சைன் போட்டு இப்போ தான் எனக்கு எல்லா பாரமும் குறைஞ்ச மாதிரி இருக்குது சொல்லிட்டு இருக்காங்க. உடனே டோயும் இன்றைக்கி நான் ஒரு பார்ட்டி வைக்கிறேன் இந்த சந்தோஷத்துக்கு, நீங்களே வந்து ஜாயின் பண்ணுறீங்களா கேட்கும்போது ஷின்னு ஃபஸ்ட்டு இல்லை நான் வரல, எனக்கு நிறைய கொஞ்சம் வீட்டில் வேலை இருக்குது சொல்லி மழுப்புறாங்க. ஒன்று டோயும் ஒழுங்காக வரீங்க சொன்னோன்னே சரி ஓகே நான் கண்டிப்பாக வர சொல்கிறாங்க. இப்போ அப்படியே கட் பண்ணாங்கன்னா நம்ம டோய்க்கு ஒரு போலீஸ்காரங்க வந்து ஒரு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து இந்த நியூஸை பார்க்குறாங்க, டோய் இனிமேல் சைன் பண்ணி தந்ததை. ஒன்று டோய் ஏன் இப்படிலாம் தரா அவனுக்கு போய் இவன் மாதிரிலாம் பண்ண மாட்டாலே, கண்டிப்பாக ஏதாவது பிளான் போட்டு வச்சுருப்பாங்க சொல்லி நினச்சிட்ருக்காங்க. இது ஒன்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக கோவாங்க வரான். நீங்கள் நினைக்கிறது கரெக்டு தான், அதனால் நீங்கள் வந்து எனக்கு ஒன்று ஹெல்ப்போ பண்ணணும், இது டோய்க்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தான், எனக்கு அந்த கில்லரை கண்டுபிடிச்சிட்டாங்க, எனக்கு அவனோட பாதி ஃபேஸ் ஞாபகம் இருக்குது, மீதி ஃபேஸ் மட்டும் கொஞ்சம் வரைஞ்சிட்டாங்க சொல்கிறான். உடனே அந்த பாதி ஃபேஸும் வரைஞ்சிடுறாங்க. உடனே மீதி ஃபேஸும் அவன் பார்த்துடுறான். ஓ நீ தானே இது, உனக்காக நான் வெயிட் பண்ணிட்டு வரேன்டா சொல்கிறான். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிஞ்சுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.